ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ காமாட்சியின் திருவிளையாடல் பாகம் 18. நான் காமாட்சி தாயை பற்றி பேசி 2 வருடங்கள் கடந்துவிட்டன. 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தாயை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். எல்லாவற்றிற்கும் சூழ்நிலைதான் காரணம். அது போகட்டும். ஆன்மீக அன்பர்கள் சிலர் ஏன் பாதியில் நிறுத்திவிட்டீர்கள், காமாட்சியை பற்றி மேலும் கூறுங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அதனால் தாயை பற்றி சொல்கிறேன். நான் சொல்வதெல்லாம் எந்த பாட்டிலும் இல்லை, எந்த ஏட்டிலும் இல்லை. உண்மையாக நடந்ததை கூறுகிறேன். இப்பொழுது அனைவரும் கல்கி வரப்போகிறார், அழிவில்லா ஆட்சியாளன் வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரப்போவதோ பெண் தெய்வம். அதுவும் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 3. ஆம், வரப்போவது முப்பெரும் தேவியர். மகா சக்தியாக உருவெடுத்து வரப்போகிறார். வணக்கம்.